திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 2. சிற்பிகளில் சதாசிவர் கோட்டை கட்டுகிறவர், அகழி அமைக்கிறவர். அவரை கோவில் கட்டும் இடத்திற்கு வைக்காமல் நார்த்தமலைக்கு பாறைகள் பிளக்க அனுப்பிவிட்டார்கள் என்ற வருத்தம் அவருக்கு உண்டு. அந்த வருத்தத்தை மறைக்க ராஜராஜ பெருந்தச்சர் அவருக்கு கூடுதலான அதிகாரங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஒரு ஊரினுக்கு அருகே நல்ல நிலம் தேர்ந்தெடுத்து அவரை புதிதாய் வீடு கட்டிக்கொள்ள சொல்லி அவர் வீட்டு பெண்களையும் நார்த்தமலைக்கு அழைத்து கொள்ளலாம் என்றும் அனுமதி அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாது தங்கு தடையின்றி காசு வழங்க வேண்டும் என்றும் கணக்கரிடம் உத்தரவும் இட்டிருக்கிறார். காசும் கணக்கும் வழக்கும் கணக்கு புத்தகமும் கல் தச்சு கரணத்தாரிடம் இருப்பினும் அதை அனுபவிக்கின்ற ஏகபோக பாக்கியத்தை சதாசிவாச்சாரியாருக்கு உண்டு. 2ஆம் வகை சிற்பிகளும் 3ஆம் வகை சிற்பிகளும் மற்றவர்களும் சதாசிவாச்சாரியை மிக பணிவாக வணக்கத்தோடு பார்ப்பதும் பேசுவதும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சதாசிவாச்சாரி கெட்டிக்காரர். தன்னுடைய கர்வத்தை உதவியாளர்களிடமோ மற்றவர்களிடமோ அடிமை வீரர்களிடமோ காட்டவில்லை. உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு விதமான முதன்மை சிற்பி கருவறை வேலை செய்பவர் ஆலோசனைகள் என்று சொல்ல முன்வந்த பொழுது அவரை கடித்து குதறி அனுப்பினார். உனக்கு வரும் கற்களை கொண்டு வேலையை செய். எந்த கற்களையே எங்கு வெட்டுவது, எப்படி வெட்டுவது என்று முதலில் வெட்டுவது, எதை பிற்பாடு வெட்டுவது என்றெல்லாம் நாங்கள் எதுவும் முடிவு செய்யவில்லை. எது எளிதாக இயலுமோ அப்படி வேலை செய்ய துவங்க எண்ணி இருக்கிறேன். இந்த வீரர்களோடும் அடிமைகளோடும் என்னுடைய உதவியாளர்களோடும் எனக்கு இன்னும் நல்ல பழக்கம் ஏற்படவில்லை. இவர்களுக்கும் இந்த இடத்தினுடைய தன்மை புரியவில்லை. சிறிது நேரத்தில் வந்து கத்திரிக்காய் அவரைக்காய் போல எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டால் வாரி கொடுக்க நான் இங்கு வகை வகையாக வைத்திருக்கின்றேன். என்ன கேட்பதென்று தெரிய வேண்டாம், எப்பொழுது கேட்பது என்று புரிய வேண்டாம் என்று சீர அந்த கருவறை சிற்பி வாயடைத்து போய் மௌனமாக திரும்பிவிட்டார். சதாசிவாச்சாரி உதவியாளர்கள் நமட்டுச் சிரிப்போடு அவர் வேதனையை ரசித்து கொண்டிருந்தனர். காவலுக்கு வந்த மற்றவர்கள் இவர்கள் சண்டையை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அடிமை வீரர்களுக்கும் இவருடைய கோபம் பற்றி ஒன்றும் புரியவில்லை. ஆனால் கணக்கரான கல் தச்சு கரணமான இவருக்கு மட்டும் இது கர்வத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடு என்பது புரிந்திருந்தது. அது இன்னும் கிளைவிட்டு வளரும் என்பதும் தெரிந்திருந்தது. யாரும் கிடைக்காவிட்டால் இந்த கர்வம் தன்னை பிடித்து குதறி கிழிக்கும் என்றும் அவர் அறிந்திருந்தார். அதை சமாளிக்க வேண்டிய துர்பாகியம் தனக்கு வந்துவிட்டதே என்கின்ற கவலையும் அவருக்கு இருந்தது. கோவில் கணக்காக இல்லாமல் பொது கணக்காக இல்லாமல் இப்படி கல் தச்சு கரணமாக வந்து உட்கார்ந்திருக்கின்றோமே என்ற வேதனையும் அவருக்கு இருந்தது. எனக்கு வீடு இல்லையா? என் வீட்டில் பெண்கள் இல்லையா? என் பேர குழந்தைகளோடு நான் விளையாடி கழிக்க வேண்டாமா? இதற்கு யாரிடம் போய் அனுமதி கேட்பது? சதாசிவாச்சாரியிடம் கேள் என்று சொல்லுவார்கள். எப்பொழுது என்ன சலுகை கேட்கப் போகிறேன் என்று இந்த சிற்பி காத்து கொண்டிருக்கின்றான். கேட்டால் எகத்தாளம் செய்வான். எனவே எதுவும் கேட்காமல் இருப்பதே நல்லது என்று எண்ணினார் அவர். யோசிக்க யோசிக்க மனக்குமைச்சல் அதிகமாகியது. ஆனால் இது சிற்புகளின் காலம். கருமார்கள் ஏற்கனவே ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் அழுது புலம்பி முறையிட்டு சில சலுகைகள் வாங்கிவிட்டதாக சொல்லுகிறார்கள். செப்பு பட்டயத்தில் அந்த சலுகைகள் அடித்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சலுகை வழங்கப்படும் என்று சொன்னதோடே ராஜராஜர் மௌனமாக இருக்கிறார். மேற்கொண்டு அது பற்றி பேசவில்லை. அவர்கள் கேட்ட பலவித சலுகைகளில் 3 மட்டும் கொடுத்திருப்பதாக அந்தணர்கள் உரத்துச் சொல்லுகிறார்கள். மற்றவற்றை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கின்றார்கள். முன்னும் பின்னும் வாசல் வைத்து வீடு கட்டி கொள்ளவும், வீட்டிற்கு சுண்ணம் அடித்து கொள்ளவும், வாசலில் திண்ணை கட்டி கொள்ளவும் சலுகை வழங்கியதாக சொல்கிறார்களே தவிர அவர்கள் கேட்ட காலுக்கு செருப்பு அணிந்து கொள்ளுகின்ற, மேல் சால்வை போர்த்தி கொள்ளுகின்ற, நல்லது கெட்டத்துக்கு சங்கு ஊதி கொள்ளுகின்ற, பல்லக்கில் ஏறி போகின்ற, பூநூல் அணிந்து கொள்ளுகின்ற பல சலுகைகளை பற்றி வாயே திறக்கவில்லை என்றும் பேசுகிறார்கள். கருமார்களுக்கு இது வெற்றியா தோல்வியா தெரியவில்லை. வெறும் வாயை அடைத்து விட்டார்கள். இனி கர்மார்கள் வாய்மூடி வேலை செய்ய வேண்டியதுதான். தொடர்ந்து செய்தால்தான் மற்ற சலுகைகள் கிடைக்கும் என்பது போல ஸ்ரீ ராஜராஜ தேவர் வைத்து விட்டார். இது மிகப்பெரிய ராஜதந்திரம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்மார்கள் இதை வேறு விதமாக பார்க்கிறார்கள். இந்த சலுகைகளில் 3 கிடைத்து விட்டது, மற்றதையும் போராடி வாங்குவோம். ஏனெனில் இளவரசர் ராஜேந்திரர் எங்கள் பக்கம். மிக முக்கியமான வேலையில் ராஜராஜ தேவர் ஈடுபட்டிருப்பதால் அவர் எந்த தீங்கும் வராமல் பார்த்து கொள்ளுவோம். வேலையில் முழுமனதோடு ஈடுபடுவோம். ஈடுபட்டு விட்ட பிறகு ராஜேந்திரனிடம் பேசி மொத்த சலுகைகளையும் வாங்கியே தீருவோம் என்று கருப்பு மண்ணில் அரைந்து சபதமும் செய்திருக்கிறார்கள்.
தாங்கள் அல்லவா கேட்டிருக்க வேண்டும். இந்த சலுகையை நாங்கள் கேட்டிருந்தால் நிச்சயம் கிடைத்திருக்கும். கருமார்கள் அவசரப்பட்டு கேட்டுவிட்டார்கள் என்று சிற்பிகளுக்குள்ளேயும் பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ராஜராஜ பெருந்தச்சரோ இது வேலையற்ற வேலை, தேவையற்ற கோரிக்கை என்று கடிந்து கொண்டாராம். அந்த செய்தியும் கருமார்களுக்கு போய் கோபமடைந்ததாகவும் ஊர் பெரியவர்கள் கோபமுற்ற இளைஞர்களை அடக்கியதாகவும் செய்தி வந்தது. கோவில் கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்து அதற்கு பிற்பாடு ஏற்பட்ட இந்த சமுதாய மாற்றங்களை குறித்து தஞ்சை மட்டுமல்ல சோழ தேசம் முழுவதுமே பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பாண்டியர்கள் இது குறித்து மிக கேலியாக பேசினார்களாம். யாரோ சில பாண்டிய வீரர்கள் மெல்லிய தாம்பு கயிற்றை குறுக்கே போட்டு எங்கள் தேசத்தில் எங்களுக்கு பூணூல் அணிந்து கொள்ள அனுமதி கொடுத்து விட்டார்கள் என்று கூட சொன்னார்களாம். அதை பார்த்துவிட்டு கங்கர்களும் ராஷ்டிரகூடர்களும் வாய்விட்டு சிரித்தார்களாம். வெற்றி பெற்ற ஒரு தேசத்தை நோக்கி, வளமையான ஒரு நாட்டை நோக்கி எப்படியெல்லாம் கொக்கரிக்கிறார்கள், சின்ன சின்ன விஷயங்களையும் கவனித்து எப்படி கேலி செய்கிறார்கள் என்று அவருக்கு ஆதங்கமாக இருந்தது. சவுக்கால் அடைத்து வாயை அடைத்து விடலாம், ஆனால் கேலிதானே. சதாசிவாச்சாரியாரின் பின்னே நடந்தபடியே அந்த கல்தச்சு கரணம் தோளில் மாட்டி இருந்த சுமையை மறுத்தோளுக்கு மாட்டிக்கொண்டு கோவிலுக்கு அருகே போய் சாமி கும்பிட்டு விட்டு வெண்ணையும் ஓரும் பிரசாதமாக வாங்கி கொண்டு கல்லில் ஆணி அடித்து புரட்டுகின்ற இடம் நோக்கி போனார். 40 தப்படி மேலே ஏற வேண்டி இருந்தது. உள்ளே துருத்தி கொண்டிருந்த ஒரு பாறையின் சந்தில் நீண்ட ஆணியை வைத்து 2 வீரர்கள் குத்திட்டு அமர்ந்து கொள்ள மேலே ஒருவனும் கீழே ஒருவனுமாய் மலையில் நின்றார்கள். மேலே நின்றவன் சரியாக கால் ஊன்ற முடியாமல் தவித்தான். அவன் கால் ஊன்றிக்கொள்ள சிறு பாறை கற்கள் போடப்பட்டன. அதில் கால் ஊன்றி நின்றான். தீபம் ஏற்றப்பட்டது. எல்லோரும் கை கூப்பினர். தென்னாடுடைய சிவனே போற்றி என்று உரக்க கூவினார்கள். நார்த்தாமலை மாரியாத்தா எங்கள் மீது கருணை வையம்மா. கைகூப்பி கோவில் இருந்த திசையை நோக்கி சதாசிவாச்சாரியார் வணங்கினார். துவங்குங்கள் என்று சொன்னார். சிற்பிகள் அழுத்தமாக ஆணியை பிடித்து கொள்ள முதலில் மெல்ல ஆணி எடுத்து அது கல்லில் ஒரு கை இறங்கியதும் வேகமாக சுழற்றி சுழற்றி அடித்து தூக்கினர். விரிசலில் ஆணி சுலபமாக இறங்கியது. அந்த விரிசலில் தடத்தை பிடித்து கொண்டே வேறு இடத்தில் நீண்ட ஆணிகளை பொருத்தி அடித்தார்கள். இன்னும் விரிசல் பெரிதாயிற்று. எங்கள் விரிசல் விடவில்லையோ அங்கு சிறு ஒளியால் மடவிடவென்று துளை போட்டார்கள். நடு மையத்தை தேர்ந்தெடுத்து அங்கு கடப்பாறை போன்ற பெரிய ஆணியை வைத்து அழுத்தி அடித்தார்கள். இன்னும் பலமாக தாக்குங்கள், பாறை பிளந்துவிடும் என்று சதாசிவாச்சாரியார் சொல்ல ஆணி மேல் இன்னும் பலமாக தாக்க பட்டென்று பாறை விடுபட்டது. பாறை விடுபட்டதும் சதாசிவாரியார் கத்தினார். நகர்ந்து போங்கள் என்று சொன்னார். ஆனால் கீழே சரிவில் 10 அடி தூரத்தில் இருந்த அடிமை வீரர்கள் நகரவில்லை. சிற்பிகள் வேகமாக நகர அவர்கள் வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை சொன்னது புரியவில்லையோ என்று சதாசிவாச்சாரி கையை ஆட்டி அவர்களை விளக்க அந்த பாறை மண்ணிலிருந்து பெயர்ந்து அசந்து துருத்தி கொண்டிருந்த பாறை என்பதால் பளிச்சென்று வலது பக்கம் சாய்ந்து பார்த்தாவது அந்த வீரர்கள் அதை பார்த்தாவது விலகி இருக்க வேண்டும். இடதோ வலதோ நகர்ந்து இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்கள் சற்றே பின்னடைய அந்த பாறை வேகமாக உருண்டு வந்து 1 2 3 4 என்று சுழல எல்லோரும் ஓவென்று கத்த அந்த வீரர்கள் மேலும் பின்னடைந்தனர்கள். சமதளத்திற்கு வந்ததும் அந்த பாறை வேகத்தின் காரணமாய் 4-5 முறைகள் உருண்டு ஒரு அடிமை வீரனை நச்சென்று தாக்கியது. அவன் அடிபட்டு கீழே விழ அவன் மீது பாறை புரண்டு ஏறி அழுத்திற்று. அந்த சாளுக்கிய வீரன் உரக்க கத்தினான். சட்டென்று அவன் குரல் அடங்கி போயிற்று. பாறையின் கீழிருந்து விரைவாய் ரத்தம் பரவ ஆரம்பித்தது. வீரர்கள் அலறினார்கள். ஓடி வந்து கடப்பாறையை கொடுத்து பாறையை தூக்க முயற்சித்தார்கள். ஆனால் பாறையை அசைக்கக்கூட முடியவில்லை. யானை வந்து பாறையை முட்டு கொடுத்து தூக்க கீழே அந்த சாளுக்கிய வீரன் உடல் கிட்டத்தட்ட பாதி கூழான நிலையில்தான் இருந்தது. நார்த்தாமலையில் முதல் வேளையில் நரபலி விழுந்தது. சதாசிவாச்சாரியார் கவலையானார். அவர் கவலையை பார்த்து கல் தச்சு கரணமான கணக்கருக்கு சந்தோஷம் வந்தது. என்ன, நாரத்தமலையில் நரைபலி நடந்துவிட்டதா? பஞ்சவன் மாதேவி திடுக்கிட்டு எழுந்து நின்று கொண்டாள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் 3வது மனைவியும் அவருடைய நெருங்கிய அன்புக்கு பாத்திரமானவளும் சோழ தேசத்து அரசியலில் ஆளுமை மிக்கவளும் பழுவூர் கோட்டத்தைச் சேர்ந்த ஊராக கொண்ட அவளும் பழுவூர் பரமேஸ்வரருக்கு தன்னை அர்ப்பணித்த குடும்பத்தைச் சேர்ந்தவளும் அங்கே தலைக்கோலியாக இருந்து பிறகு ராஜராஜரின் பார்வைப்பட்டு அவருக்கு உதவ வந்தவளாகி
ராஜராஜருக்கு பிறந்த ராஜேந்திர சோழனை கவனமாக வளர்த்து வந்தவளும் கருணையும் கண்டிப்பும் ஒருங்கே பெற்றவளுமான பஞ்சவன் மாதேவியைச் சுற்றி பல அதிகாரிகள் இருந்தார்கள். வேறு எந்த தேசத்து நாகரிகத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான வழக்கம் சோழ தேசத்தில் இருந்தது. ஆண்கள் எல்லோரும் யுத்தத்துக்கு போய்விட்டபடியால் நாட்டு நடப்பை, ஊர் பொது நிர்வாகத்தை பெண்களில் கெட்டிக்காரர்கள் ஏற்றி நடத்தி வந்தனர். வேறு வழி இல்லாமல் ஆள் பற்றாக்குறையால் ஆரம்பித்த இந்த வழக்கம் பிறகு சீர்பட்டு அந்தவித பெண்களுக்கு அதிகாரிச்சிகள் என்றே பதவியை கொடுத்து நல்ல சன்மானமும் கொடுத்து பல அதிகாரங்களையும் கொடுத்து மிக மரியாதையாக சோழ தேசம் நடத்தி வந்தது. குறிப்பாக அரண்மனையை சுற்றியுள்ள பகுதிகளில் அவர்கள் மிக கம்பீரமாய் ஆட்சி செய்து வந்தார்கள். சில சமயம் அரசரை கூட எங்கே போகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அதிகாரம் அந்த அதிகாரிகளுக்கு இருந்தது. அரசரின் பட்ட மகிழ்ச்சியும் மற்ற மனைவியரும் அதிகாரிச்சி அவர்களுக்கு அடங்கியே அவர்களின் காவலுடனேயே வாழ்ந்து வந்தனர். ஆனால் பஞ்சவன் மாதேவி அதிகாரிச்சிக்கெல்லாம் அதிகாரியாக இருந்தபடியால் சோழதேத்து அரசியலில் சகல விவரமும் தெரிந்திருந்தபடியால், அவசியமெனில் வாளெடுத்து போராட முறையாய் கற்றிருந்தபையால், அத்துமீறுகின்ற யாரையும் ஒரே பார்வையில் அடக்குகின்ற திண்மை பெற்றிருந்தபடியால், யார் எப்படி எதற்கு நகர்வார்கள் என்கின்ற அனுமானமும் கொண்டிருந்தபடியால் அவரை பலரும் மிகுந்த பணிவோடையே கவனித்து வந்தார்கள். அவள் திடுக்கிட்டு எழுந்ததும் பலரும் சுறுசுறுப்பானார்கள். என்ன என்று வியந்து அவரை உற்று பார்த்தார்கள். இது சக்கரவர்த்திக்கு தெரியுமா? பஞ்சவன் மாதேவி மிகச் சரியாக சிந்திப்பவள் என்பதை இந்த கேள்வி உறுதிப்படுத்தியது. அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கை இந்த சுறுசுறுப்பை பார்த்து வியந்தாள். கேட்டது 5 நொடி. அந்த 5 நொடியில் என்ன வேண்டுமென்று சிந்தித்துவிட்டு 11வது நொடியில் கேள்வியை பஞ்சவன் மாதேவி கேட்டே விட்டாள். என்ன வேகம், என்ன தெளிவு என்று அவள் வியந்தாள். இந்த செய்தியை வேறு யார் யாருக்கெல்லாம் தெரியும்? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன்னுடன் வேறு யாராவது வந்தார்களா? ராஜராஜ பெருந்தச்சருக்கு இந்த செய்தி அனுப்பப்பட்டு விட்டது. அவரிடம் சேர்ந்து விட்டதா? இல்லை. இந்த கேள்விகள் அனைத்துமே அரசியல் தொடர்புடையவை. சிற்பிகள் ராஜராஜ பெருந்தச்சருக்கு கட்டுப்பட்டவர்கள். முதலில் அவருக்குத்தான் தகவல் தெரிவிப்பார்கள். அப்படி பெருந்தச்சருக்கு தகவல் தெரிந்ததெனில் அந்த செய்தியை உடனடியாக சக்கரவர்த்திக்கு சொல்ல பெருந்தச்சர் ஆசைப்படுவார். ஒரு சிற்பியின் உதவியால் முதலாக பாறை பிளக்கப்படும் பொழுது உயிர் நீத்தானே என்று சக்கரவர்த்திக்கு சற்று தூக்கலாகவே சொல்லப்படும், புலம்பலாகவே விளக்கப்படும். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் மனநிலை அதனால் நிச்சயம் பாதிக்கப்படும். வேறு எவரும் இந்த விஷயத்தை சொல்லும் முன்பு சக்கரவர்த்திக்கு தான் இந்த விஷயத்தை பக்குவமாக சொல்லி அவரை தயார்படுத்தி விட்டால் அது நல்லது. சந்தோஷ செய்தியை யார் வேண்டுமானாலும் சொல்லி என்ன சன்மானம் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளட்டும். ஆனால் கோவில் கட்டுவதற்கு இடைஞ்சலாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்கின்ற பொழுது அதை பக்குவமாக சொன்னால்தான் முடியும். இல்லையெனில் இந்த பெரிய காரியத்திற்கு ஏதேனும் இடைஞ்சல் வந்துவிடும். சக்கரவர்த்தி எங்கே? பஞ்சவன் மாதேவி விசாரித்தாள். அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள் அல்லவா? நடுவே நல்ல மழை பெய்ததல்லவா? அதனால் பூமி நன்கு இளகி இருக்கிறது. தொடர்ந்து அஸ்திவாரம் வெட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அடிமை வீரர்களும் சோழ தேசத்து மறவர்களும் முழுவதுமாக அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கூடை கூடையாய் மண் எடுத்து கொண்டு போய் தொலைதூரம் கொண்டு போய் கொட்டிவிட்டு வருகிறார்கள். நாலா பக்கமும் அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள். சக்கரவர்த்தி அந்த வீரர்களுக்கு உணவு சமைக்கும் இடத்தில் சற்று முன்பு இருந்தார். உணவு சமைப்பதற்கு சமையல்காரர்கள் இருந்தாலும் தேவரடியார்களும் உதவுகின்றார்கள். கோவிலுக்கு இடம் என்பதால் மரக்கறி உணவுதான் அங்கு சமைக்கப்படுகிறது. இரவு நேரம் வீரர்கள் தங்குமிடத்தில் மது வகைகளோடு மாமிச உணவுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். சக்கரவர்த்திக்கு துணையாய் பழுவேட்டரையரும் வேறு சில குறுநிற மன்னர்களும் அவருடன் சூழ்ந்திருக்கின்றார்கள். சக்கரவர்த்தியின் மெய்க்காவல் படை கூடவே இருக்கிறது. அதிகாரிகளை தவிர வேறு யாரும் சக்கரவர்த்தியை அண்ட விடுவதில்லை. ஒருவேளை சக்கரவர்த்தி அழைத்தால் சோதனையிட்ட பிறகே அருகே அனுப்புகிறார்கள். மன்னனிடம் மண்வெட்டியை காட்ட வந்த ஒரு கங்கை இளைஞனை வேகமாக அப்புறப்படுத்தி விட்டார்கள். இதனால் கங்கர்கள் லேசாக கோபமடைந்ததாகவும் சக்கரவர்த்தி சமாதானம் செய்ததாகவும் காலை செய்தி வந்தது. அந்த கங்கை இளைஞன் மண்வெட்டி இப்படி இருக்கலாகாது, இன்னும் நீண்ட கைப்பிடி வேண்டும், அப்பொழுதுதான் வெட்டு வேகமாக விழும் என்று சொல்லி வேறு கைப்பிடியையும் பொருத்தி காட்டினான். மரத்தச்சர்கள் அதை குறிப்பு எடுத்து கொண்டார்கள். நீண்ட கைப்பிடி இருந்தால் இன்னும் அகலமாக மண்வெட்டி இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டது. இளவரசர் ராஜேந்திரர் திருவல்லம் கோட்டையில் போய் ஓய்வெடுத்து கொண்டதாகவும் அங்கே
நான் பயிற்சியின் போது சந்தித்த பழைய வீரர்களை பார்த்து பேசிக்கொண்டிருப்பதாகவும் ஒற்றர்களோடு ஒரு கூட்டம் நடத்தியதாகவும் ராஜேந்திர சோழனுக்கு அருகே அருள்மொழிப்பட்டன் இருப்பதாகவும் அங்கே குதூகலமான ஆடல் பாடல் விஷயங்கள் நடைபெறுவதாகவும் செய்தி வந்தது. திருவல்லத்திற்கு அடிமை வீரர்கள் போயிருப்பதாகவும் அங்குள்ள அடிமை வீரர்கள் ராஜேந்திரரை ஆவலோடு பார்த்து கொண்டிருப்பதாகவும் மக்களோடு எளிதாக கலந்துவிட்டதாகவும் சொல்லுகிறார்கள். திருவல்லத்துக்கு கோட்டையில் உள்ள குழந்தைகள் ராஷகுட கங்க வீரர்களோடு தொடர்ந்து பேசுகிறார்கள். சாளுக்கிய வீரர்கள் 3 பேர் மட்டுமே திருவல்லத்துக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் தனிமையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் கோயில் வேலை செய்கிற அரசருக்கு அருகே இருக்கின்ற எல்லோருமே தனி குழுவாக அதே சமயம் சுமூகமாகவே இருக்கிறார்கள். பாண்டிய வீரர்கள் பல பேர் கோவில் கட்டுவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். பெருந்தச்சரிடம் வேலை செய்வதற்கு பாண்டிய வீரர்கள் அதிகம் முயற்சி செய்கிறார்கள். இரவு நேரம் தளிச்சேரி பெண்களுடைய ஆட்டத்தை பார்க்கவும் அவர்களோடு பேசி பழகவும் அவர்களில் பலருக்கு விருப்பம் இருக்கின்றது. பெண்களை கவர அவர்கள் வேஷம் கட்டுகிறார்கள், கூத்தாடுகிறார்கள். முதலில் அவர்கள் ஆடப்போகிறேன் என்று சொன்னதும் ஒரு சிறிய கவலை படை வீரர்களுக்கு வந்தது. எதை பற்றி ஆடப்போகிறாய்? வீரபாண்டியன் செத்து போனதை ஒப்பாரி பாட்டாக பாடுகிறீர்களே, அதை நாட்டியமாக ஆடலாம் என்று நினைக்கிறாயா என்று முறைப்பாக சோழ வீரர்கள் கேள்வி கேட்க பாண்டிய வீரர்கள் பணிவாக மறுத்துவிட்டார்கள். அந்த வம்பு தும்புக்கெல்லாம் நாங்கள் போவதில்லை. வீரபாண்டியர் செத்து போனது எங்களுக்கு துக்கம்தானே என்றாலும் அதை இங்கே இந்த மண்ணில் ஆடுவதில் எந்த பயனும் இல்லை. நாங்கள் ஆடப்போவது ஹனுமன் கதை என்று சொன்னார்கள். ஸ்ரீ ராமதூதரான ஹனுமனின் பிறப்பு, வளர்ப்பு, ராமரை சந்தித்தது, கடலை தாண்டியது, சீதாதேவிக்கு கணையாழியை கொடுத்தது, சூடாமணியை ராமரிடம் காட்டியது, ராவணனோடு யுத்தம் செய்து சஞ்சீவி பர்வதம் கொண்டு வந்தது, ராவணனை கொன்றது, சீதையின் அக்னி பிரவேசம், பிறகு விமானம் ஏறி அயோத்தி பயணம், ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் என்று கதையை சொல்லி முத்தாய்ப்பாக பட்டாபிஷேக விருந்து என்று நடித்து கொண்டிருப்பார்கள். ஹனுமனில் ஆரம்பித்து ஒரு நீண்ட பந்தி வானரங்களோடு ஏற்பாடு செய்து கடைசியில் குரங்கு கொட்டி கொண்டு உட்கார்ந்திருக்க அவர்களுக்கு பிடித்த அரிசி சோறும் பல காய்களும் போட்டு மொச்சை குழம்பும் பரிமாறப்பட்டது. ஒரு மொச்சையை எடுத்து அந்த குட்டி குரங்கு தோல் அழுத்த நன்கு வெந்த அந்த மொச்சை பயிர் பளிச்சென்று துள்ளி குதித்து வெளியே வந்து விழுந்தது. குரங்கு குட்டி மொச்சை துள்ளி குதிப்பது பார்த்து அதுவும் பயந்து குதித்தது. குட்டி குதிக்கிறது என்று அடுத்த குரங்கு குதிக்க, அதுக்கு அடுத்த குரங்கும் குதிக்க, பல நூறு வானரங்கள் ஒன்று மாட்டி ஒன்று எகிரி குதித்தன. கடைசியாக இந்த ஹனுமான் வேறு யாரேனும் அரக்கர்தான் வந்து விட்டார்கள், இன்னும் வேற எம்பி குதித்தைய அயோத்தி மக்கள் அனைவரும் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று கூத்தை முடித்தார்கள். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்று பாடினார்கள். சோழ தேசத்து மறவர்களும் பொதுமக்களும் தளிச்சேரி பெண்களும் அரச குடும்பத்தினரும் அந்த குரங்கு குதியலை அவர்கள் நடித்து காண்பித்ததை பார்த்து வயிற்றை படித்து கொண்டு புரண்டு புரண்டு சிரித்தார்கள். அந்த இடமே குலுங்கும்படி நகைத்தார்கள். வெகு நாளைக்கு பிறகு சக்கரவர்த்தியும் வாய்விட்டு சிரித்தார்கள். 10 பாண்டிய வீரர்கள் நூற்றுக்கணக்கான குரங்குகள் குதிப்பதை கண்முன்னே காட்டி நாடகமாக நிறுத்தி காட்டிவிட்டார்கள். சக்கரவர்த்தி எழுந்து போய் கதம்ப மாலை அணிவித்து நெற்றியில் திருநீர் இட்டு பணமுடிப்பும் கொடுத்தார். அடிமை வீரர்கள் பல பேருக்கு பாண்டிய வீரர்களின் வேகமான தமிழ் பாட்டு புரியவில்லை. ஆனாலும் இராமாயணம் புரிந்திருந்தது. ஆனால் சாளுக்கிய வீரர்கள் அதில் அதிகம் கலந்து கொள்ளாது நாடகத்தை பார்த்துவிட்டு நகர்ந்து விட்டார்கள். எப்படி இருந்தது என்று கேட்டபொழுது நாங்கள் வீர சைவர்கள், எங்களுக்கு அவ்வளவாக ரசிக்கவில்லை என்று கூறி விலகிவிட்டார்கள். பிறகு பந்தலில் அமர்ந்து தங்களிடத்தில் ஒரு சிவலிங்கம் ஸ்தாபிப்பது பற்றி பேச துவங்கிவிட்டார்கள். சிவலிங்கம் என்பது இவர்கள் சொல்வது போல்தான் இருக்க வேண்டுமா? லிங்கம் என்ற சொல்லுக்கு அடையாளம் என்று பொருள். கடவுள் நினைப்பாய் ஒரு அடையாளம் வேண்டும், அவ்வளவுதானே. இப்போதுதானே இங்கு கடவுள் என்று கற்பலகையை உயர்த்தி நிறுத்தி பிறகு அதை ஒரு அடி ஆழம் புதைத்து வேறு ஒரு கல்லை முட்டு கொடுத்து அதற்கு மஞ்சள் பூசி திருநீர் இட்டு நடுவே குங்குமம் வைத்து சுற்றி அமர்ந்து சிவபஞ்சாட்சரி மந்திரம் சொன்னார்கள். வேண்டுமென்றே விலகி இருக்கிறார்கள் என்று அவர்களை பற்றி மறவர் கூட்டம் குறை சொல்லிற்று. ஆனால் சோழ மக்களோ அதிகாரிகளோ அதை அதிகமாக பாராட்டவில்லை. வம்பு செய்யாமல் இருந்தால் சரி என்று மௌனமாக இருந்து விட்டார்கள். சிற்பிகளுக்கு அந்த குரங்கு கதையும் வீரர்கள் குதித்ததும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பாண்டிய வீரர்களை அருகே அழைத்து குசலம் விசாரித்து அவர்களில் யார் யாருக்கு சிற்பம் செய்ய ஆசை என்று தெரிந்து சிலரை தேர்ந்தெடுத்து பெருந்தச்சரிடமும் சிலரை முதன்மை சிற்பிகளிடமும் அனுப்பினார்கள். பாறைகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போக வேண்டாமா? உங்களில் சிலர் பாறைகளை தெரிந்து கொள்ள நிச்சயம் போக வேண்டும். அதுதான் அடிப்படை. இங்கிருக்கிற கல்லை பார்த்து புண்ணியமில்லை.
மலையில் உள்ள கல்லின் நிறத்தை பார்த்து குணத்தை பார்த்து பிரித்து எடுத்து வர வேண்டும். மலையிலிருந்து கல் பிரிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 16 பேரை சதாசிவாச்சாரியாரோடு நாரத்த மலைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் முதலில் நலபரியானது பாண்டியனில்லை என்பது நல்ல செய்தி. பஞ்சவன்மாதேவி அரண்மனை வாசலில் நின்று கோட்டை கதவு பக்கம் உற்று பார்த்து கொண்டிருந்தார். அதிகாரி முத்தான பொன்னங்கையிடம் உள்ளே சிறு தேர் ஏற்பாடு செய்யும்படியாக சொன்னார். தேர் வந்து நின்றதும் ஏறி குதிரைகளின் லகானை பிடித்து கொண்டாள். 2 பறவைகள் பூட்டிய சிறு தேர் அது. முத்தான பொன்னங்கை அந்த சிறு தேரின் பின்பக்கம் கொடிமரம் பிடித்தபடி ஏறிக்கொள்ள தேர் நிதானமாக கோட்டை வாசலுக்கு போயிற்று. கோட்டை கதவு திறந்ததும் வெளியே நின்றது. சக்கரவர்த்தியின் மெய்க்காவல் படையைச் சேர்ந்த 2 பேர் முன்னே போக பின்னே ஒருவர் வர அரண்மனையிலிருந்து விரைவாக கோவில் கட்டும் புல்மோடு நோக்கி வேகமாக அது போயிற்று. அங்கு அமர்ந்திருந்த 2 கிழவர்கள் இறங்கி கை கூப்பினர். பெண்கள் பல் தெரிய சிரித்தார்கள். ஆதூர சாலையிலிருந்து தாதி பெண்கள் ஓடிவர பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பஞ்சவன்மாதேவி தேரை விரைவாக செலுத்தினாள். உள்ளே அரசர் இருப்பதற்கு உண்டான அடையாளங்கள் தெரிந்தன. புலிக்கொடியும் அருகே சிவப்பு நிறக்குடையும் அதற்கு அருகே உயர்ந்த எக்காலமும் தொலைவில் இருந்தே தெரிந்தன. மெய்க்காவல் படை கருப்பு உடை அணிந்து வட்டமாக நிற்பதும் தெரிந்தது. கோவிலின் வேலிக்கு அருகே சிறு தேரை நிறுத்திவிட்டு பஞ்சவன்மாதேவி கீழிறங்கினாள். குதிரை தரட்டுமா என்று ஒரு வீரன் கேட்க மறுத்துவிட்டு வேகமாக நடந்தாள். சக்கரவர்த்தியின் அருகே மௌனமாக நின்றாள். மாதிரி ஓவியங்களை கையில் வைத்து கொண்டு அங்கே கோல் அளவு அளந்து கொண்டு சக்கரவர்த்தி பெருந்தச்சரோடும் மற்ற சிற்பிகளோடும் பேசி கொண்டிருக்க பஞ்சவன்மாதேவி வந்து நிற்பது அவருக்கு காதோறும் சொல்லப்பட்டது. அவர் நிமிர்ந்து பார்த்தார், சிரித்தார். என்ன வேண்டும் என்று வினவ புருவம் உயர்த்தினார். பிறகு சொல்லுகிறேன் என்று பஞ்சவன்மாதேவி சொல்ல அது ஏதோ முக்கியமான விஷயம் என்பதை புரிந்து கொண்டு கையில் இருந்த மாதிரி ஓவியத்தை சிற்பிகளிடம் கொடுத்துவிட்டு மெல்ல 2 கைகளையும் நீட்ட அந்த கைகள் கழுவிக்கொள்ள தண்ணீர் ஊட்டினர். கோல் பிடித்ததால் திரைச்சீலை பிடித்ததால் உண்டான தடயங்கள் கையில் இருந்து நீங்கின. கை கழுவி முடித்ததும் தேவரடியார் நறுமண சந்தனத்தை அவரது உள்ளங்கையில் வைக்க அதை வேகமாக தேய்த்து நெஞ்சிலும் தேய்த்து கொண்டு 2 கைகளையும் குவித்து முகர்ந்து பார்த்தார். மீறி உள்ளதை பிடரியில் தடவிக்கொண்டார். மெல்ல பஞ்சவன்மாதேவியை நோக்கி வந்தார். என்ன விஷயம்? அடிக்குரலில் கேட்டார். நாரத்த மலையிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. சொல், என்ன செய்தி? ஒரு கல் பிடுங்கப்பட்டது. பிடுங்கப்பட்ட கல் உருண்டு கீழே வந்தது. யாருக்கேனும் காயமா? பஞ்சவன்மாதேவி மௌனமாக இருந்தாள். என்னை இப்படி கேட்கிறீர்கள் என்பது போல் புருவம் உயர்த்தினாள். ஒரு கல் புரண்டு விழுந்தது முக்கியமான செய்தி என்றால் அது யாரையோ தாக்கியிருக்க வேண்டும் என்று தானே அர்த்தம். அதனால்தான் கல் புரண்டது செய்தியாகிவிட்டது என்று சொன்னார். கூர்மையான புத்தி உள்ளவராலேயே இப்படி பேச முடியும். பஞ்சவன்மாதேவி மௌனமாக இருந்து மறுபடியும் பேச எத்தனித்த போது, ஓ, இறப்பே நிகழ்ந்து விட்டதா? சக்கரவர்த்தி சட்டென்று பேசினார். சாரி, எப்படி பேசுகிறீர்கள் என்று அவள் கேட்க தயங்கினாய். காயம்பட்டது என்றாள். ஆம் என்று தலையசைத்திருப்பாய். நீ காயம்பட்டது பற்றியே சொல்லவில்லை. எப்பொழுது கல் புரண்டு யாரையோ பலி வாங்கிவிட்டது என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. அப்படித்தானே என்று சொல்ல ஆம் என்று சொன்னாள். ஒருவரா அல்லது பல பேரா? இல்லை, வேறு எவருக்கும் காயமும் இல்லை. ஒருவர் மட்டும் கல்லுக்கடியில் சிக்கி இறந்து போனார். சரி, இப்படித்தான் சில சமயம் நடக்கும். மலை பலி கேட்கும். ஆடுகடாக்களை பலி கொடுக்கவில்லையா? எல்லாம் முடிந்து பூஜையும் முடிந்து விட்டது. இந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுதுதான் இது நிகழ்ந்து விட்டது என்று தூதுவன் சொன்னான். நாரத்த மலையில் கல் உடைக்கு போனது யார்? சதாசிவாச்சாரி. நல்ல மனிதர், பாவம், பதறி இருப்பார். எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல். நிசும்பசூதனி கோயிலில் இருந்து பிரசாதம் எடுத்து கொண்டு போய் அவருக்கு கொடு. மலர் மாலையை அங்குள்ள சிற்பிகளுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய். உடனே நிசும்பசூதனியின் பிரசாதங்களோடு ஒரு வீரன் நாரத்த மலையை நோக்கி நகரட்டும். அந்த இறந்து போன மனிதன் யார்? ராஷ்டிரகுலத்தைச் சேர்ந்த இளைஞன் என்று சொன்னார்கள். அப்படியா? அவன் மனக்கேதம் தீரும் பொருட்டு அவன் இறந்த இடத்து கல்லின் மீது தினமும் மாலையில் நெய் விளக்கை ஏற்றச் சொல். மற்ற அடிமை வீரர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? இறந்தவனை கடிந்து கொள்ளுகிறார்கள். எல்லோரும் விலகி ஓட இவன் மட்டும் பிரம்மை பிடித்தது போல் நின்று கொண்டே இருந்தான் என்றுதான் சொன்னார்கள். நடக்கும். சில சமயம் பெரிய வேலைகள் செய்யும் பொழுது இப்படி சிலது நடக்கும். கவலை வேண்டாம். ஒரு தடை. நான் நாரத்தமலைக்கு போய் வருகிறேன். எப்பொழுது என்பதை பிற்பாடு சொல்லுகிறேன். எனக்கு சற்று நினைவூட்டு. இன்றைக்கு நிசும்பசூதனி பிரசாதம் போவதற்கு மட்டும் ஏற்பாடு செய்.
திரிசீரபுரத்துக்கு அருகே உறையூர் கொற்றவை குடியிருக்கிறாள். அவளுடைய பிரசாதமும் போகட்டும், உற்சாகமாக வேலையை துவங்கச் சொல்லுங்கள். அந்த பாறையை மட்டும் அங்கேயே இருக்கும்படி சொல், எடுக்க வேண்டாம். இப்பொழுது என்னிடம் சொன்ன தகவலை பெருந்தச்சரிடமும் சொல்ல வேண்டும். நீ சொல்ல வேண்டாம். உனக்கு யார் தகவல் கொண்டு வந்தார்களோ அவர்களை பெருந்தச்சரை நோக்கி போகச் சொல். உனக்கு எப்படி தகவல் வந்தது? சதாசிவாச்சாரி சொன்னாரா? இல்லை, சதாசிவம் நமக்கு முதல் தகவல் சொல்ல மாட்டார். சோழ தேசத்து மறவர் படை ஆட்கள் அங்கே இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களின் தலைவன் உடனே ஒரு ஆளிடம் இந்த விஷயத்தை சொல்லி ஒரு ஓலை நறுக்கும் அனுப்பியிருக்கிறான். யாருடைய ஏற்பாடு அது? எந்த ஏற்பாடு? அங்கே சோழப்படையில் உடனே தகவல் சொல்கின்ற நியதியை வைத்தது யார் ஏற்பாடு? சக்கரவர்த்தி கரகரத்த குரலில் கேட்டார். பிரம்மராயரின் ஏற்பாடாக இருக்கலாம். மிருதுவான குரலில் பஞ்சவன் மாதேவி பதில் சொன்னார். உன்னுடைய ஏற்பாடாகவும் இருக்கலாமோ? பஞ்சவன் மாதேவியை பார்த்து சக்கரவர்த்தி கேட்டார். எனக்கும் உங்களுக்கும் அவர்கள் கட்டுப்பட்டவர்கள்தான். பஞ்சவன் மாதேவி பதில் சொன்னாள். உலகத்தில் வேறென்ன விசேஷங்கள்? சக்கரவர்த்தி சட்டென்று குரல் மாறி முகம் மாறி பேசினார். அது உன் வேலைதான், எனக்கு தெரியுமடி கள்ளி. நீ அங்கங்கே ஆள் வைத்திருக்கிறாய் என்று அவருடைய குரல் சொல்லாமல் சொல்லியது. குழந்தை அந்தணர்கள் உங்களை சந்திக்க வேண்டுமென்று ஓலை அனுப்பியிருக்கிறார்கள். எது குறித்து இந்த சந்திப்பு? கருமார்களின் நிலை குறித்து பேச வேண்டுமென்று குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். மறுபடி ஏன் பேசி இதை பிரச்சனையாக்குகிறார்கள்? முப்புரணியில் அழிந்து கொள்ளும் உரிமை கருமார்களுக்கு கொடுத்து விடுவீர்களோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். சந்திக்க இஷ்டமில்லை என்று சொல்லிவிடு. இதை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை என்று எச்சரித்தும் வை. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அவர்கள் ஈசான சிவபண்டிதரை போய் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள். பஞ்சவன் மாதேவி அடிக்குரலில் ரகசியம் போல் அதை சொன்னாள். சக்கரவர்த்தி திகைத்தார். பஞ்சவன் மாதேவியை உற்று பார்த்தார். மறுபடி சொல். நமது ஆஸ்தான குருவான ஈசான பண்டிதரை அவர்கள் சந்தித்து பேசி திரும்பியிருக்கிறார்கள். ஈசான பண்டிதர் தான். இதை அரசரிடம் நேராக போய் முறையிடுங்கள். நேராக சொல்லி இருந்தால் புரிந்திருக்குமே என்று அரசன் பிற்பாடு சொல்லாது இருக்கட்டும் என்று சொன்னார்களாம். அதாவது எனக்கு இந்த விஷயம் இன்னும் புரியவில்லை என்று ஈசான சிவபண்டிதரும் சொல்லுகிறாரா? சக்கரவர்த்தி உரத்து கேட்க பஞ்சவன் மாதேவி மயமாகவே இருந்தாள். சக்கரவர்த்தியின் முகத்தில் கவலை தெரிந்தது. நமது குருவை ஈசான சிவபண்டிதரை எங்கு போய் பார்த்தார்கள்? அந்த அந்தணர்கள் தஞ்சையிலிருந்து கிளம்பி 7000 பிரம்மதேசம் கிராமங்களுக்கு போய் அங்கு 3 நாட்கள் தங்கி பேசிவிட்டு திரும்பியிருக்கிறார்கள். வரட்டும், நான் வேறு விதமாக அந்தணர்களை விசாரிக்கின்றேன். வேறென்ன செய்தி? எல்லா சிற்றரசர்களுக்கும் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆரம்பித்திருக்கும் இந்த பெரும் வேலைக்கு சன்மானம் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். புலி இலச்சினை பொருந்திய சோழ காசுகளும் மேலை சாளுக்கிய கங்க தேசத்து காசுகளும் பெட்டி பெட்டியாய் வந்திருக்கின்றன. குதிரைகளும் எருதுகளும் வண்டிகளும் ஆட்களும் வர துவங்கிவிட்டார்கள். உலகில் வேறென்ன விசேஷம்? சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் 3ஆம் முறையாக பஞ்சவன் மாதேவியிடம் கண் சிமிட்டி சிரித்து விசாரிக்க அவர் உற்சாகமாகிவிட்டார் என்று அவள் தெரிந்து கொண்டாள். தஞ்சையின் உள்ளாலை சேர்ந்த 3 இளம் மறவர்கள் பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? சக்கரவர்த்தி திகைத்தார். தற்கொலை முயற்சி செய்தார்களாம். என்ன, மறவரின் பிள்ளைகளா தற்கொலை முயற்சி? என்ன இது? சக்கரவர்த்தியின் குரலில் சீற்றம் மெல்ல எழுந்தது. உங்களுடைய கோவில் வேலை பழுதுபடாமல் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நவகண்டம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்களாம். அதில் ஒரு இளம் பிள்ளை தகப்பனின் நீண்ட வாளை திருடி கொண்டு போகும்பொழுது அவனுடைய தமக்கை பார்த்துவிட்டு தந்தையிடம் சொல்ல, தந்தை பின்தொடர கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு தன் குடுமையை மூங்கில் நுனியில் கட்டிக்கொண்டு மண்டியிட்டு தூக்க முடியாமல் கத்தியை தூக்கி இருக்கிறான். தந்தை பயந்து போய் ஓடிப்போய் தடுத்திருக்கிறாள். அவரது இடது கையில் காயம் ஏற்பட்டு விட்டது. அவனுடைய தோழர்கள் 2 பேர் ஓடிவிட்டனர். ஆனால் இந்த விஷயம் பெரியவருக்கு சொல்லப்பட்டு அவர் மூலம் 2000 பல்லவரையர் பெருந்தரத்து அதிகாரியிடம் சொல்லப்பட்டு அவர் உத்தரவின் பேரில் படை வீரர்கள் 4 பக்கமும் கிளம்பி அந்த 2 சிறுவர்களையும் கைப்பிடியாக கொண்டு வந்து விசாரித்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் உங்களை சந்தித்ததாகவும் நீங்கள் நடுகல்லை கழுவி குளிப்பாட்டி மாலையிட்டதற்கு பாராட்டியதாகவும், எனவே உங்களுடைய வேலை நன்கு நடைபெற வேண்டும் என்று கழுத்தில் அரளி மாலையிட்டு தங்கள் கழுத்தை தாங்களே துண்டித்து கொள்ள முயற்சி செய்ததாகவும் பஞ்சவன் மாதேவி தழுதழுக்கச் சொல்ல அரசர் மேற்கொண்டு சொல்ல வேண்டாம் என்று கையசைத்தார். அந்த இளைஞர்களின் முகம் அவர் நினைவுக்கு வந்தது. அடித்து விட்டார்களா அவர்களை? உடனே அவசரமாக ஆதூரமான குரலில் வினவினார். பஞ்சவன் மாதேவிக்கு சக்கரவர்த்தியின் அக்கறை பிடித்திருந்தது.
அடிக்கவில்லையாம். அடிக்கக்கூடாது என்று நான் உத்தரவிட்டிருக்கின்றேன். ஆனால் 2000 பல்லவரையர் வரமளித்திருக்கிறார் அவர்களை. எப்படி? நீயாக எதற்கடா அவகண்டம் கொடுக்கிறாய்? நானே உன்னை பலி போட்டு விடுகிறேன் என்று சொல்லி வாளை உருவிக்கொண்டு அவனை குனிய வைத்திருக்கிறார். இளைஞன் திமிரி இருக்கிறான். பயப்படுகிறானோ என்று எல்லோரும் நினைக்க அவன் கை கூப்பி சக்கரவர்த்திக்காக இருக்கிற உரிமையை எனக்கு கொடுங்கள் என்று வேண்டி இருக்கிறான். 2000 பல்லவரையர் அவர் வேண்டுகோளுக்கு அடங்கி போயிருக்கிறார். மெல்ல அணைத்து கொண்டு, தேவையில்லை, எல்லாம் நல்லபடியாக முடியும், கவலைப்படாதே என்று ஆறுதல் சொல்லி இருக்கிறார். அதற்குள் அவன் தந்தையும் தாயும் இன்ன பிற உறவுகளும் வந்து அழுது அழுது அவனை அடித்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அவனை விடுவித்து கோட்டை வாசலில் அவனை அமர வைத்திருக்கிறார்கள். புறம்பாடுக்கு அருகேயுள்ள கோட்டை வாசலில் அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். குடிக்க மோரும் கேழ்வரகு கூழும் கொடுக்கப்பட்டன. சற்று நேரம் அமைதியாக இருந்த சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மெல்ல தலையை நிமிர்ந்தார். சரி, உலகத்தில் வேறு என்ன செய்திகள் என்று மறுபடியும் பஞ்சவன் மாதேவியை நோக்கி வினவினார். இந்த முறை அவருடைய குரல் மிருதுவாக இருந்தது. நாயன்மார்கள் கதை சொல்வதற்கு மறுபடியும் அரசர் அந்தப்புறத்திற்கு வருவாரா? ஓய்வெடுத்துக் கொள்ள இரவு நேரம் அந்தப்புறம் வந்தால் நன்றாக இருக்காதா என்று உங்கள் பட்ட மகிழ்ச்சியும் மற்றவர்களும் கேள்வி கேட்கிறார்கள். நான் பேசி பார்க்கின்றேன் என்று பதில் சொன்னேன். அந்த பாண்டிய வீரர்கள் நாடகத்தை அரண்மனை வளாகத்தில் நடத்தலாமா என்றும் கேள்வி கேட்டார்கள். நான் அதற்கும் கேட்டு பதில் சொல்வதாய் தெரிவித்திருக்கிறேன். அந்த பாண்டிய வீரர்கள் மெய்காவல் படையினரிடம் ஒப்படைத்துவிட்டு அரண்மனை வளாகத்திற்கு அழைத்து போ. கோட்டையில் பெரும் திடலில் கோட்டை காவலர்களும் அதிகாரிச்சிகளும் பணிப்பெண்களும் நம் பெண்டுகளும் பார்க்க அந்த நாடகத்தை மறுபடியும் நடத்தச் சொல். நேற்று முன்தினமும் சிற்பிகளோடும் அடிமை வீரர்களோடும் இருந்தேன். இன்று நான் தளிச்சேரி பெண்டுகள் வீட்டில் இருப்பேன். நாளை மறுநாள் ஏதேனும் ஒரு நாயன்மார் கதையை வந்து சொல்லுவேன் என்று சொல். சட்டென்று மெல்லியதாக ஒரு முகவாட்டம் பஞ்சவன் மாதேவியிடம் தோன்றியது. உங்களுக்கு துணையாக யாரேனும் அனுப்ப வேண்டாமா? வேகமாக பஞ்சவன் மாதேவி கேட்க, வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தவர் சட்டென்று நின்றார். எனக்கு துணையாகத்தான் நீ வரப்போகிறாயே, நீ ஒருத்தி போதாதா என்று சக்கரவர்த்தி பதில் சொல்ல பஞ்சவன் மாதேவியின் முகம் லேசாய் மலர்ந்தது. நான் வருவேன், ஆனால் பாண்டிய வீரர்களுடைய நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கும் ஆசையாக இருக்கிறது. உயிரே வயிறு குலுங்கும் சிரிப்பாமே, நான் அதை பார்க்கட்டுமா என்று கேட்டாள். ஏன், என்னோடு இருக்க விருப்பமில்லையா? ஆம், பஞ்சவன் மாதேவி பதில் சொன்னாள். எதனால்? சக்கரவர்த்தி கூர்மையாக கேட்டார். உங்களோடு இருந்தால் ஒருவேளை நீங்கள் நன்றாக தளிச்சேரி பெண்களோடு சலாபிப்பது கெட்டுவிடும். இரண்டாவதாக, நீங்களும் நானும் மட்டும் அவர்கள் இல்லத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்தோம் என்றால் பட்ட மகிழ்ச்சிகளுக்கும் மற்ற அரசுகளுக்கும் மெல்லியதாய் ஒரு கோபமும் வேதனையும் பொறாமையும் ஏற்படும். அவர்களுக்கு நாடகத்தில் மனம் செல்லாது. எனவே நான் அவர்களோடு அமர்ந்து நாடகம் பார்க்கிறேன். நீங்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் தளிச்சேரி பெண்களோடு பேசிவிட்டு வாருங்கள் என்று சொன்னாள். தொந்தரவு கொடுப்பது என்பதை வேண்டுமென்றே அழுத்திச் சொன்னாள். அரசர் வாய்விட்டு சிரித்தார். பஞ்சவன் மாதேவியே, உன்னைப்போல் ஒரு அற்புதமான பெண்ணை நான் சந்தித்ததே இல்லை. எல்லா விஷயத்தையும் மற்றவர் பார்வையிலிருந்து சிந்திக்க வெகு சில பெண்களுக்கே தெரியும். உனக்கு வெகு அதிகம் தெரிகிறது. உண்மையில் நீ பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவள்தான். ஏனோ என்று சொல்ல வந்த பஞ்சவன் மாதேவி எகிரி அவர் வாயை பொத்தினாள். யார் யார் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருந்தால்தான் சிறப்பு. நான் பட்ட மகிழ்ச்சியாக இருந்தால் சட்டென்று தேரேறி இப்படி வர முடியாது. எக்காலம் முழங்க அரசு முரசு அதிர யானை மீது உட்கார்ந்து திரையை போர்த்தி கொண்டு வர வேண்டும். எனக்கு அந்த வேகம் போதாது. இப்படி குதிரையில் ஏறி மின்னலாய் பறப்பதுதான் என் வாழ்க்கை. நாலா பக்கமும் அரசர் வேலைக்காக அலைவது என் தொழில் என்று சொல்லி நிறுத்தினாள். உலகத்தில் வேறென்ன செய்திகள்? சக்கரவர்த்தி குறிப்பாக இந்த முறை அவளுக்கு அருகே போய் நின்று அவள் தலையை தடவி நெற்றியில் முத்தமிட்டு தோளை அணைத்து கொண்டு கேள்வியை கேட்டார். வயதாகிவிட்டது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். காலகாலத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். வெயில் அதிகமில்லை என்றாலும் இந்த வெட்டவெளியில் இந்த ஊதல் காற்றில் நீங்கள் நின்று கோயில் பணி செய்வது எனக்கு கவலையாக இருக்கிறது. காலை நேரம் எல்லோரையும் ஒன்று கூட செய்து பேசி வேலைகளை செய்யும்படி அனுப்பினால் போதாதா? நீங்கள் நின்று பார்வையிடத்தான் வேண்டுமா என்ற எண்ணம் வருகிறது. சொன்னால் நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீர்கள். ஏதோ சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் உடல் நலம் சோழ தேசத்தின் நலம் என்பதால் உறக்கச் சொல்லுகிறேன். அதிகம் வெளியே அலையாதீர்கள். அதிக நேரம் கண் விழிக்காதீர்கள். இதுதான் என் கோரிக்கை. இதுதான் என்னுடைய செய்தி. பணிவான குரலில் பஞ்சவன் மாதேவி அவரிடம் பேசினாள்.
பணியின் ஆரம்ப நாட்களில் நான் அருகே இருப்பது நல்லதென்று நினைக்கிறேன். அவர்களுக்கு உற்சாகம் தரும் என்றும் நினைக்கின்றேன். மேலும் ராஜராஜ பெருந்தச்சரே நேரடியாக ஈடுபடுவதால் அவரை மட்டும் விட்டுவிட்டு நான் விலகி இருப்பது நல்லதல்ல. என்னுடைய இருப்பு அங்கே ராஜராஜ பெருந்தச்சருக்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை நானே செய்கிறேன் என்ற கர்வம் அவருக்கு வராமல் தடுக்கவும் கூடும். பெருந்தச்சருக்கு அப்படி ஒரு கர்வம் இருக்கிறதா? வியப்போடு பஞ்சவன்மாதேவி கேட்டாள். வரத்தான் செய்யும். சில சமயம் என்னை விட அவரே பெரியவர் என்ற எண்ணம் கூட எழக்கூடும். அது நோகாமல் கிள்ளி எறியப்பட வேண்டியது நம்முடைய வேலை. அப்படியா? வியப்பாக இருக்கிறதே. பெருந்தச்சர் அடக்கமானவராயிற்றே. இல்லை, வேலை மிக பெரியது. பாதி செய்யும் பொழுது கொம்புகள் மண்டையிலிருந்து கிளை விட்டுவிடும். நான் அல்லவா செய்தேன் என்கின்ற அகங்காரமும் முளைத்து எழும். எனவே என் இருப்பு அங்கே மிக முக்கியம். பெருந்தச்சரின் முகத்தில் தோன்றும் கர்வத்தை பார்க்கும் பொழுது எனக்கும் அது வசதியாக இருக்கின்றது. என்ன வசதி? இதே விதமான கர்வம் எனக்கும் வரக்கூடும். அந்த கர்வத்தை நான் படக்கூடாது என்ற பய உணர்வு எனக்கும் வரும். இந்த கோவில் எழுப்புவது நானா? என்னுடன் இருக்கின்ற சத்திரியர்களா? கல் தச்சர்களா? அடிமை வீரர்களா? பொற்கழஞ்சுகள் கொடுக்கின்ற குறுநில மன்னர்களோ? வைசியர்களோ? தளிச்சேரி பெண்டுகளோ? கருமார்களோ? தச்சர்களோ? பொதுமக்களோ? இல்லை, சிவனே விரும்பி இப்படி தனக்கு ஒரு ஆழத்தை எழுப்பிக் கொண்டான் என்றுதான் இங்குள்ள அனைவருக்கும் தோன்ற வேண்டும். இன்று கருவறைக்கான அஸ்திவாரம் முதல் மண்டபத்திற்கான அஸ்திவாரமும் தோண்டப்பட்டு விட்டது. அங்கிருந்து வாசல் எங்கிருக்கும் என்று நான் காலால் அளந்து பெருந்தச்சர் குறிப்பிட்ட இடத்திலிருந்து திரும்பி பார்த்தேன். கோயிலின் பிரம்மாண்டம் என்னை ஆட வைத்து விட்டது. என்னால் பேசவே முடியவில்லை. என் செய்கை எனக்கே வியப்பாக இருக்கிறது. எனக்கு ஏன் இப்படி தோன்றியது? என்ன காரணம் என்று திகைத்து போய் உட்கார்ந்திருக்கிறேன். இதை செய்வது நானா? என்னிலிருந்து இதை தூண்டியது யார்? எப்பொழுது என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். ராஜேந்திரன் ஏன் கோவில் கட்டுகிறாய் என்று கேட்கின்றான். அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று உள்ளே ஒன்று தோன்றிவிட்டது. அந்த பதில் அவனை சமாதானப்படுத்திவிடும். என்ன பதில்? ஆவலாக பஞ்சவன்மாதேவி கேட்டாள். இப்பொழுது சொல்ல வேண்டாம் என்றிருக்கிறேன். என் தமக்கை குந்தவை, என் மகன் ராஜேந்திரன், நமது வீட்டு மருமகனான வந்தியத்தேவர், நீ, என் பட்ட மகிழ்ச்சி பிரம்மராயர், அவருடைய மகன் அருள்மொழி பட்டன், ஈசான சிவபண்டிதர், கருவூர் தேவர் என்று ஒரு சபை கூடுமல்லவா? அப்பொழுது நான் ஏன் கோவில் கட்டுகிறேன் என்ற மிக தெளிவான ஒரு பதிலை அந்த சபையின் முன்பு நான் சொல்வதாக இருக்கிறேன். என்னிடம் இப்பொழுது சொன்னால் என்ன? இல்லை, எனக்கு இன்னும் அதில் முழுமை வரவில்லை. திரும்ப திரும்ப பல்வேறு கோணங்களில் நான் யோசிக்க ஆரம்பித்துவிட்டேன். ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் ஒவ்வொரு பதில் கிடைக்கிறது. அந்த பதில்கள் அனைத்தையும் திரட்டி இதுதான் காரணம் என்று நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஒரு கோவில் கட்ட பல காரணங்கள் இருக்கின்றனவா? ஆம், ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் எந்த காரியமும் நடைபெறுவதில்லை. ஒரு காரியத்தை சுற்றி பல காரணங்கள் இருக்கின்றன என்பதுதான் வாழ்வின் அடிப்படை விதி. அந்த செடி ஏன் தலை சீக்கிறது? காற்று வீசுவதால் என்று மட்டுமே பதில் சொல்ல முடியாது. வேர் பூமியில் ஊன்றியிருப்பதால் தான் என்றும் சொல்லலாம் இல்லையா? இல்லையெனில் வீசும் காற்றுக்கு அது வேறெங்கேயோ குப்பையாய் போய்விடும் அல்லவா? அது தலையசைக்க வேர் காரணம், அந்த வளைந்த தண்டு காரணம் என்று சொல்லலாம். அந்த தண்டு முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த தண்டில் பச்சையம் நன்றாக பதிந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். மண் கொடுத்த பச்சையம், உறிஞ்சப்பட்ட நீர், கொழுத்து வளர்ந்த இலை என்று பல்வேறு விஷயங்கள் அந்த செடியாக காரணம். ஆனால் ஏன் செடி ஆடுகிறது என்று கேட்டால் காற்றினால் என்று எல்லோரும் பதில் சொல்வார்கள். உண்மை பல்வேறு திக்கிலும் பரவி இருக்கிறது என்பதை உற்று பார்த்தால்தானே தெரியும். அடிக்குரலில் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சொல்ல பஞ்சவன்மாதேவி மெல்ல நகர்ந்து ஒரு தோளை பற்றி அவர் புஜத்தில் இதழை பதிய வைத்தாள். அந்த பாராட்டு சக்கரவர்த்திக்கு பிடித்திருந்தது. பெருந்தச்சர் வேகமாய் வருவதற்கு அவருக்கு செய்தி கிடைத்தது. பஞ்சவன்மாதேவி குனிந்து சக்கரவர்த்தியை வணங்கினாள். பெருந்தச்சர் அந்த கல் புரண்ட சம்பவத்தை சொல்வதற்கு தான் வருகிறார். நான் விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன். அவள் நகர்ந்து விலகி போக சிறு தேர் அவளுக்கு அருகே வந்தது. அதில் ஏறிக்கொண்டு திரும்பவும் சக்கரவர்த்தியை பார்த்து சிரித்தாள். சக்கரவர்த்தி கையை அசைக்க அவளும் கையை அசைத்து குதிரையின் கடிவாளங்களை சொடுக்கினாள். குதிரை விரைந்து கோவில் கட்டும் புல்வெளிக்கு அருகே போய் நின்று விட்டது. அங்குள்ள ஒரு அதிகாரியிடம் மன்னர் சொன்ன விஷயங்களை விரைவாக பஞ்சவன்மாதேவி கைகளை ஆட்டிச் சொல்வதில் தெரிந்தது.
அந்த உபசேனாதிபதியின் அருகே இருந்த வீரர்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு திசைக்கு பயணப்படுவதையும் அவர் பார்த்து கொண்டிருந்தார். அவளுடைய சொற்கள் நாலாம் பக்கமும் எடுத்து போகப்படுவதை தெரிந்து கொண்டார். அருகேயுள்ள மெய்க்காவல் வீரனை அழைத்து பெருந்தச்சன் அதிகாரி 2000 பல்லவரையாரிடம் சிறைப்பட்டிருக்கும் 3 இளைஞர்களும் அன்று மாலை தளிச்சேரி பண்டுகளின் குடியிருப்புக்கு அனுப்புமாறு உத்தரவிட்டார். குறுநில மன்னர்களோ சேனாதிபதிகளோ கிராம அதிகாரிகளோ எவரை பார்க்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாலும் மாலை வேளையில் தளிச்சேரி பெண்டுகளின் குடியிருப்பில் நடு மண்டபத்தில் பார்க்கலாம் என்று சொல்லச் சொன்னார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.